அனைவருக்கும் வணக்கம். நான் சஜினிஷா பிரியன் பேசுகிறேன். 24/12/2024 தந்தை பெரியாரின் நினைவு நாள் என்று. சரியாக தந்தை பெரியார் இறந்து 51 ஆண்டுகள் ஆகின்றது. 51 ஆண்டுகள் கழித்தும் கூட தந்தை பெரியார் முழு மூச்சுடன் செயல்பாட்டில் உள்ளார். களப்பணியில் அவர் உயிருடன் இருந்த காலத்தை விட இப்போதுதான் மிக அதிக ஆசையுடன் அதிக ஊக்கத்தோடு செயல்படுகிறார் என்றே சொல்லலாம். தந்தை பெரியாரின் எழுத்து அவரின் வேலையை மிக அதிகமாக செய்கின்றது. தந்தை பெரியாரின் பேச்சு அவருக்கு பிறகும் அவரின் வேலையை இழுத்து போட்டு செய்கின்றது. பெரியார் விட்டு சென்ற எதிரிகள் இன்னும் மும்முரமாக அவரோடு மோதி கொண்டிருக்கிறார்கள். தந்தை பெரியார் இல்லாத குறையை அவரின் இருப்பு பூர்த்தி செய்கிறது என்றே சொல்லலாம். தந்தை பெரியாரின் வீச்சும் எழுத்தும் தெளிவான உரத்த சிந்தனையும் அவருக்கு பிறகும் அவரை கட்டி எழுப்புகின்றன என்றே சொல்லலாம். என் வாழ்க்கையை வடிவமைத்த மிக மகத்தான மனிதர்களில் தந்தை பெரியாரும் ஒருவர் என்று நான் நெஞ்சார உளமாற சொல்கிறேன். தந்தை பெரியார் இல்லை என்றால் என் வாழ்வின் மிக முக்கியமான பாகத்தை நான் இழந்திருப்பேன். மிக உன்னதமான சிந்தனைகளை நான் தவறிவிட்டிருப்பேன். தந்தை பெரியார் போன்ற ஒரு மகத்தான மனிதரை சந்தித்ததுதான் என் வாழ்க்கை மிக அழகாக பூர்த்தியானது என்றே சொல்லலாம். தந்தை பெரியார் என்கிற ஒரு மகத்தான ஒரு மனிதர் ஆசீர்வதித்த பிறகுதான் என் வாழ்க்கை இன்னும் அதிக வெளிச்சமாகியது என்றே சொல்லலாம். என் வாழ்க்கையின் முன்னிருந்தும் பின்னிருந்தும் வழிநடத்தக்கூடிய மகத்தான ஆளுமைகளில் தந்தை பெரியாரும் ஒருவர் என்று நான் நெஞ்சார சொல்கிறேன். அந்த மகத்தான மனிதரை இந்த நாளில் நினைவு கூறுகிறேன்.